புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே இரண்டு வகையான வாழ்வை வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். முதல் வகையான அழைப்பு எது என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய விருப்பத்திற்கும் கடவுளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு. இதைத்தான் நோவாவினுடைய காலத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது. பொதுவாக ஒரு பெரிய கப்பலை செய்ய வேண்டுமென்றால் அதற்குரிய மிகப்பெரிய கடலுக்கு அருகிலும் அல்லது மிகப்பெரிய ஒரு நீர்நிலைகளுக்கு அருகிலே தான் மிகப்பெரிய ஒரு கப்பலை உருவாக்குவார்கள். ஆனால் நோவாவின் காலத்திலே நோவாவும் கட்டாந்தரையிலே தண்ணீர் இல்லாத ஒரு இடத்திலே அவர் கப்பலை கட்டி கொண்டிருக்கிறார். இதனை பார்க்கின்ற மனிதர்கள் அனைவரும் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஏளனமாக நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தாங்கள் உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வுதான் உண்மையானது, அதுதான் மனிதனுக்கு ஏற்புடையது என்று அவர்கள் இரண்டாம் வகையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுது நோவாவை அவர்கள் முட்டாள் என்று நினைத்தார்களோ, ஆனால் அங்கே கடவுளால் நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்படுகின்றது. பல நேரங்களிலே நாமும் கடவுள், இறை சித்தம், இறை பராமரிப்பு இவைகளை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு அது தேவையற்றதாகவும் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய வேண்டல்களும் வீணானது என்றும் சாதாரண நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய எண்ணங்கள் பல நேரங்களிலே நம்மை பார்த்து முணுமுணுப்பார்கள். ஆனால் எப்பொழுது நாம் கடவுளுடைய சிந்தனைகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ அப்பொழுது இறைவனால் நாம் காப்பாற்றப்படுகின்றோம். அதே நேரத்தில் மற்றொரு வகையான வாழ்வு, அதுதான் உலகம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற வாழ்வு. இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்வை அனைத்தையும் வாழ வேண்டும், கடவுள் சிந்தனை அற்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற வாழ்வு. எனவே அப்படிப்பட்ட வாழ்வானது நம்மை அழிவிற்கும் விண்ணக மகிமைக்கும் தடையான ஒரு வாழ்வாக இருக்கின்றது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். எனவே இயேசுவில் அன்பு வைக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த உலக வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து விடாமல் மாறாக மறு உலக வாழ்வு ஒன்று இருக்கின்றது என்பதை ஆண்டவர் உறுதியிட்டு கூறுகிறார். அதற்கு அவருடைய உயிர்ப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது. எனவே நாமும் அவரை போன்று மறு உலக வாழ்விற்கு உரிமை உள்ளவர்கள் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து இறைவனுக்குரிய சிந்தனையிலே இந்த உலக வாழ்வை வாழ்கின்ற பொழுது நிச்சயம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா ஒரு நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வார் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமீன். என்னை